Hello viewers, welcome back. Is Career Guidance with GK. Career Guidance with GK என்கிற நம்ம சேனலை இதுவரை பார்த்து பயனடைந்து கொண்டு இருக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுவான வியூவர்ஸ் எல்லாருக்கும் முதலில் எங்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனலில் புதுசாக நம்ம ஒரு செக்ஷன் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமான ஒரு அவேர்னஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமான சில நோட்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே இந்த சேனலில் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருந்த மாதிரியே இனிமேலும் ஆதரவு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட்டடாக அந்த ஜாப் ஆப்ஷன் சம்மந்தமான ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கில் செட்டாக இருக்கலாம், அல்லது எங்கே எந்த மாதிரி வேகன்சி இருக்குங்கிறது எல்லாமே இந்த சேனல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வழக்கமாக சொல்கிற விஷயந்தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இம்மீடியட்டாக உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடாக பார்க்க முடியும். இது வரைக்கும் மாணவர்களாகிய நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவு மற்றும் பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவின் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ், ப்ரைவேட் செக்டார், நம்ம ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன வருது. ஏன்னா நிறைய வேக்கன்சி பொசிஷன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல, என் பையன் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கான், இந்த டிகிரி முடிச்சிருக்கான், அதை பண்ணியிருக்கான், பட் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் புலம்பிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய டிமாண்ட் இருக்குது, ரெக்யர்மெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடைக்க மாட்டேங்குது, பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 குறைகளையுமே நிவர்த்தி செய்யறதுக்காக தான் நம்ம இந்த பர்டிகுலர் இந்த விஷயத்தை எடுத்திருக்கோம். இதை நீங்கள் ஏன் செய்கிறீங்க சார் அப்படின்னு கேட்கலாம். இது நாமளா ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து டிஎன்இஏ, டிஎன்இலி இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, அட்மிஷன்ஸ் முடிஞ்ச பிறகு பொறுமையாக அதை செய்யலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற படித்த மாணவர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் எங்களை தொடர்ந்து சில கைடன்ஸ் கேட்டதன் விளைவாக சரி அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் ஆரம்பித்து நம்ம தனியாக அது ஒரு பக்கம் அப்டேட் போடலாம். ஏன்னா இப்போ டிஎன்இஏ பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2 நமக்கு இன்னொரு 2-3 டேஸில் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3 ஆரம்பிக்க போகுது. ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான இன்புட் ஏற்கனவே நம்ம நிறைய கொடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த பர்டிகுலராக ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரும்போது நம்ம என்ன வேணுமோ அந்த அப்டேட் நம்ம அப்பப்போ கொடுப்போம். இதற்கு மத்தியில் இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தயாரிச்சிருக்கோம். இது உங்களுடைய தூண்டுதல் தான் இன்னொரு வகையான காரணம். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ், எங்களுக்கு லிங்க்ஸ் மூலமாக, நெட்வொர்க்கிங் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஆதாரப்பூர்வமான விஷயங்களை தான் இங்கே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். என்னதான் நாங்கள் இதில் விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் நீங்கள் கிராஸ் செக் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1க்கு 2 தடவை கிராஸ் செக். வேணால் காலேஜ் நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம். நாங்கள் ஒரு காலேஜ் வந்து இந்த காலேஜ் நல்ல காலேஜ் சொன்னோம்னா நீங்கள் உடனே அங்கே போய் சேர்த்துக்கூடாது. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஏன்னா அங்கே லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண போகிறது நீங்கள். அதே மாதிரி தான் இங்கே எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த சேனல்ஸ் ஆத்தென்டிகேட்டாக வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் இந்த சேனல் இதில் போடுவோம் அந்த விளம்பரங்களை. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்ளிக் செக்டார் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். காரணம் என்னன்னா இந்த ஒரு ஃபீல்டை தான் நம்ம தமிழக மக்கள், தமிழக மாணவர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே கிடையாது. அதில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெஷர்ஸுக்கு இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான மாணவர்களுக்கு இருக்குது. பட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா லைஃபே வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷனில் ஜாப் கிடைச்சதுன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறி போயிடும். எல்லா விதமான வசதிகளோட, எல்லா விதமான ஒரு முன்னேற்ற பாதைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பப்ளிக் செக்டரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து நம்ம அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நான் தமிழியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ஆல் இண்டியா லெவல் காம்படிஷனாக இருந்தாலும் நம்ம மக்கள் அதில் வந்து அதிகமாக போய் போட்டுக்கிறது இல்லைங்கிறது தான் நமக்கு ஒரு வருத்தமான விஷயம். எல்லாருமே திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் 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 சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரிலேட்டட், ப்ரைவேட் செக்டர் ரிலேட்டடாக தான் ஓடிட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக இதுக்குன்னு டைம் பண்ணி படிச்சீங்கன்னா, எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். ஏன்னா இதில் எந்த விதமான குறுக்குவழி கிடையாது. சிம்பிளாக எக்ஸாம் பாஸ் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் சப்ஜெக்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணும். 2 அல்லது 3 எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னா போதும். நேரடியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கை நிறைய சம்பாதிக்கலாம். அதனால் மாணவர்கள் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே போல் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு மூலமாக வரக்கூடிய வேறு ஏதாவது விளம்பரங்கள், வேலைவாய்ப்பு சார்ந்த விளம்பரங்கள் டிஎன்பிசி மூலமாகவோ, டிஆர்பி மூலமாகவோ, இல்லை வந்து எஸ்எஸ்சி மூலமாகவோ, யூபிஎஸ்சி மூலம் வரக்கூடிய விளம்பரங்கள் இருந்தாலும் அந்தந்த நேரங்களில் தக்க சமயத்தில் நாங்கள் அதை பற்றியும் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயங்களாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இப்போ படிக்கிற மாணவர்கள் இல்லாமல் நீங்கள் உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு புதிய ஒரு பாதையை திறந்து கொடுக்கலாம். அதனால் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ஷேர் திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ த வீடியோ. வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் ஒரு வேகன்சி பொசிஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு ஒரு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரி டிவிஷன் அண்ட் பைப்லைன் டிவிஷனில் மொத்தம் 467 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது பாருங்கள், லொக்கேஷன்ஸ் எங்கெங்கன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா குவஹாத்தி, பரௌனி, குஜராத், மதுரா, ஹால்டியா, பானிபட், திக்போய், பங்காய்கோன், பாரதீப் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுடைய ரிஃபைனரி டிவிஷன்லையும் பைப்லைன் டிவிஷன்லையும் வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு. மொத்தம் 467 வேகன்சி. இந்த வேகன்சி எக்ஸ்க்ளூசிவாக டிப்ளமா முடித்த மாணவர்கள். கிளியராக சொல்கிறோம், டிப்ளமா முடித்த 3 ஆண்டு டிப்ளமா பாலிடெக்னிக்கில் 3 ஆண்டுகள் டிப்ளமா முடித்த மாணவர்கள். அதில் குறிப்பிட்ட சில பிரான்ச்சஸுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உள்ளே போக போக பார்க்கலாம். மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 467மே உங்களுக்கு 400 வேகன்சி ரீஃபைனரி டிவிஷன்லையும் 67 வேகன்சி பைப்லைன் டிவிஷனில் இருக்குது. இது 12 கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டில் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வெவ்வேறு கேட்டகரி, மொத்தம் 12 வகையான போஸ்டிங்ஸ் இதில் இருக்குது. இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் நோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் 23 பக்கம் பிடிஎஃப் ஃபார்மெட் ஒன்று வரும். அதில் போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் ஐஓசிஐயோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அதில் எந்த விஷயங்கள் தேவை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, டேட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த விளம்பரம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நாள் ஆக போகுது. 22/7/2024 அன்றைக்கி விளம்பரம் வந்துச்சு. அன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதோடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/8/2024. ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. டென்டேட்டிவாக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான், ஆன்லைன் எக்ஸாம் தான். இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிருந்தால் உங்களுக்கு அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்னு சொல்லக்கூடிய அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு 3rd வீக் ஆஃப் அக்டோபரில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சிபிடியோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகி அதுக்கு அடுத்த ஸ்டேஜான எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ 2 டிவிஷன் சொன்னோம். ஒன்று வந்து ரீஃபைனரி டிவிஷன், இன்னொன்று பைப்லைன் டிவிஷன். சேலரி பே ஸ்கேல் போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு பே ஸ்கேல் மொத்தம் 201 2008 இருக்கக்கூடிய அந்த 8 வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரீஃபைனரி டிவிஷன்லையும், மீதி இருக்கிற 4 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பைப்லைன் டிவிஷன் இருக்குது. டீட்டெயிலாக உள்ள போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த வேகன்சி தான் ரீஃபைனரி டிவிஷனை பொறுத்தவரைக்கும் 8 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேகன்சி பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷனில், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிஎன்யூ பார்த்தீங்கன்னா வேகன்சி பாருங்க, 198 வேகன்சி 33. ஸோ ஒவ்வொரு பொசிஷனுக்கும் எவ்வளோ வேகன்சி பொசிஷன் இருக்குது கொடுத்துருக்கோம். டோட்டலாக ரீஃபைனரி டிவிஷனில் மட்டும் 400 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பைப்லைன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. மொத்தம் 67 வேகன்சி இருக்குது. ஒவ்வொன்றும் எவ்வளோங்கிறது கிளியராக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரீஃபைனரி டிவிஷனில் இருக்க ஒவ்வொரு வேகன்சி இப்போ 201ங்கிறது ஒரு போஸ்ட் கோடு, அதாவது ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் வேகன்சி எந்தெந்த ஏரியாக்களில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு போட்டிருக்கு. அவங்களுடைய எந்தெந்த லொக்கேஷன்ஸில், குவஹாத்தியில் எத்தனை, பரோனியில் எத்தனை, குஜராத்தில் எத்தனை, ஆல்டியாவில் எத்தனை தனித்தனியாக கொடுத்துருக்கு. இதே மாதிரி அந்த ஒரு வேகன்சி பொசிஷனும் இப்போ உதாரணத்துக்கு குவஹாத்தியில் 19 வேகன்சி இருக்குன்னா அது எப்படி பிரிக்கிறாங்க? யூஆர்ங்கிறது அன்ரிசர்வ்டு அல்லது ஜென்ரல் கேட்டகரி. இடபிள்யூஎஸ்ங்கிறது எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து எஸ்சிக்கு எத்தனை, எஸ்டிக்கு எத்தனை, ஓபிசியில் நான் கிரிமினல், என்சியில் ஒரு நான் கிரிமினல். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்குமே இருக்குது. ஸோ வேகன்சி பொசிஷன் ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. இது மாதிரி மொத்தம் எல்லா வேகன்சிக்குமே அங்கே விளம்பரத்தில் இருக்க அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதை நீங்கள் டீட்டெயில்டு எல்லாமே உங்களுக்கு அந்த நாங்கள் கொடுத்த லிங்க்கில் இருக்குது. லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம். நீங்கள் அதையுமே டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்து யாருக்கு யூஸ் இருக்குமோ தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் எல்லா இன்ஃபுட்ஸும் நம்ம கொடுத்துட முடியாது. அதே மாதிரி பைப்லைன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ எந்தெந்த வேகன்சி பொசிஷனுக்கு, அதாவது எந்தெந்த பொசிஷனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதை கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற இந்த வேகன்சிக்கு டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ, ப்ரொக்டர் கெமிக்கலோ, கெமிக்கல் டெக்னாலஜியோ, ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சுக்கணும். வேறு யாரும் எலிஜிபிள் கிடையாது. இது தவிர பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படித்தவங்க எலிஜிபிளாக இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அதே மாதிரி எலிஜிபிலிட்டி மார்க் பாருங்கள்.
எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 50%, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 45% வாங்கியிருந்த போது நீங்கள் எலிஜிபிள். எக்ஸாம் எழுத வேண்டியது தான். அதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்னன்னு கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ போஸ்ட் நம்பர் 202 பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம். இல்லைன்னா 10th முடிச்சுட்டு ஐடி 2 இயர்ஸ் ஐடி கோர்ஸில் ஃபிட்டர் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கோர்ஸ் படித்தவங்களா இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள். இது கூட அவங்க பாய்லர் காம்பிடென்சி சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இது எல்லாமே டீட்டெயிலாக அந்த விளம்பரத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு பொசிஷன் கொடுத்துருக்கு பாருங்க. இது பாருங்க, நம்பர் 6 பாருங்க, 206 டிப்ளமா இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்ளை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு ரொம்ப யூனிக்கான ஃபீல்டு. நம்ம இந்த கோர்ஸை பற்றி நம்ம பேசும்போதே சொல்லியிருக்கோம். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக கெமிக்கல், பெட்ரோ கெமிக்கல், ஆயில் ரிஃபைனரி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய வேகன்சி வரும்னு சொன்னால் பாருங்க, அது பர்டிகுலர் அவங்களுக்குனே வந்திருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு கோர்ஸுக்கு சப் ஆஃபீஸர் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் என்எஃப்எஸ்சியில் நாக்பூரில் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸை நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரி ரீஃபைனரி டிவிஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்லைன் டிவிஷன்லேயே என்னென்ன வேகன்சிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாரு. இந்த பைப்லைன் டிவிஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் போதும். நீங்கள் ப்ரிஸ்கிரைப்ட் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அட்டண்டன்ட் அப்படிங்கிற அந்த கேடர் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஐடியில் இந்த எந்த ட்ரேடு படித்த மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் 202க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. வேற மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 31/7/2024 வரைக்கும் நீங்கள் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணிங்கன்னா 26 இயர்ஸை கிராஸ் இருக்கக்கூடாது. 26 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும். பர்டிகுலர் அன்ரிசர்வ் கேண்டிடேட். வேற எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸு மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. அது வந்து கேட்டகரி வைஸ் நிறைய பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் டீட்டெயில் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட், எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி வித் நான் கிரிமினல் ஏரியா, இவங்க 3 பேத்துக்கு 300 ரூபாய் ஆன்லைன் எக்ஸாம் ஃபீஸ். அதுவும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் தான் கட்டணும். வேற எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும். இப்போ எல்லாமே மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷன் ஆன்லைன் பண்ணால இதுலேயுமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் உங்களுக்கு ஒரு வேலிட் மொபைல் நம்பர் இருக்கணும். ஏன்னா எல்லாமே அந்த இமெயில் ஐடிக்கு மொபைல் நம்பர் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா, இந்த அப்ளை பண்ண நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரை மாற்றாமல் கையில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. ஏன்னா எல்லா உங்களுக்கு அட்மிட் கார்டில் உங்கள் ரிசல்ட்ல இருந்து உங்களுக்கு அடுத்த இன்டிமேஷன் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த இமெயில் நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். ஏன்னா ஹால் டிக்கெட்டு தனியாக உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க. அது இமெயிலில் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக தான் சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும். அது பாருங்கள் என்ன ஃபார்மெட்டில் எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் கிளியராக கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ இருக்கும். 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ இருக்கணும். ரொம்ப பழைய ஃபோட்டோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ, ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேட்டகரி அப்ளை பண்ணாலும் சரி, அதே மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கேட்டகரி எதில் அப்ளை பண்ணாலும் சரி, எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ எல்லாமே பக்காவாக ஸ்கேண்டு காப்பியாக கையில் ரெடியாக இருக்கணும் அப்ளிகேஷன். ஏன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம் செலெக்ஷன் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். இது வந்து மொத்தம் 120 மினிட்ஸுக்கு 100 கொஷின். 100 கேள்வி கேட்பாங்க. 2 மணி நேரம் டைம் தருவாங்க. அந்த 100 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்களா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, இன்ஸ்ட்ருமெண்டேஷனா, எலக்ட்ரானிக்ஸா, அந்த கேட்டகரியில் உங்களுக்கு 75 மார்க், அந்த சப்ஜெக்டில் 75 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். அது போக நியூமெரிக் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து காமனாக இருக்க எல்லாருக்கும். ஸோ நியூமெரிக் எபிலிட்டி ஒரு 15 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 10 மார்க்கும். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. தப்பான ஆன்சர் நீங்கள் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இது போக இந்த சிபிடி டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சிபிடி, அப்புறம் எஸ்பிபிடி, அதாவது ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி ஃபிசிக்கல் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட், அதாவது ப்ராக்டிகல் எக்ஸாம். ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாம் நீங்கள் டேரெக்டாக எலிஜிபிள் ஆக முடியாது. சிபிடி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு போக முடியும். ஸோ சிபிடி நீங்கள் கிளியர் பண்ணி அதில் அந்த அவங்க கேட்குற ப்ரிஸ்கிரைப்டு கட் ஆஃப் மார்க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும், இந்த தேதியில் வாங்கினேன். நீங்கள் அந்த தேதியில் அவங்க சொல்கிற லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா, கேர்ள் கேண்டிடேட்ஸுக்கு, விமன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன்ஸ் அவைலபிளா குடுக்குறாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா அவங்களுக்கு ரிஃபைனரி டிவிஷன்ல மட்டும் தான், பைப்லைன் டிவிஷன்ல கிடையாது. பைப்லைன் டிவிஷன பொறுத்தவரைக்கும் விமன் எலிஜிபிள் கிடையாது. காரணம் வந்து ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் சிரமமான வேலைங்கிறனால லேடீஸ்க்கு குடுக்கல. அது இல்லாம அங்க வந்து 24/7 ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இங்க ரிஃபைனரி டிவிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் ஷிஃப்ட் தான் வரும். அதிகபட்சம் சாயந்தரம் 6, 7 மணியோட உங்களுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிரும். ஸோ விமன பொறுத்தவரைக்கும் இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும் தான் அவங்க எலிஜிபிளா இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு தனியா வேக்கன்சி இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்க எக்ஸாம் நடத்த போற சென்டர்ஸ். மொத்தம் 30 சென்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சென்டர் நம்பர் 22 சென்னையில மட்டும் தான் இந்த சென்டர் இருக்கு. வேறஸ் அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 30 இடங்கள்ல எக்ஸாம் சென்டர் இருக்கு. நீங்க எந்த சென்டர் நீங்க இப்போ சப்போஸ் தமிழ்நாட்டில தான் இருக்கிறீங்கன்னா, நீங்க சென்னை செலக்ட் பண்ணலாம். ஏற்கனவே வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடிய சென்டர் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அவுட் பண்ணிக்கலாம். இங்க இது வந்து சிபிடிக்கு மட்டும்தான். எஸ்பிபிடி அதாவது பிராக்டிகல் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும், அவங்க சொல்ற லொகேஷனுக்கு நீங்க போக வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ விவர்ஸ், ஸோ இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த விளம்பரத்துடைய லிங்க் குடுக்குறோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்றோம், யாருக்கு இந்த வீடியோ, இந்த லிங்க் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆயிருக்கு. சென்னை ஆர்ஆர்பி சென்னையில வேக்கன்சி கிரியேட் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் மேபி ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல அந்த வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. ஸோ தேங்க்யூ. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.